பாவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோம். அவருக்குள் ஞானம் மீட்பு தூய்மை பொக்கிஷ வைப்பாய் கண்டோம். இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். இயேசுவை எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளா இருப்போம். மேலானவைகளை நாடுவோம், மேலோகவாசிகளா இருப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொல் செயலாலும் அனுதின வாழ்வில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவையே எந்நாளும் சேவிப்போம், வேதத்தின் முன்னே நடுங்கி நிற்போம். மனிதர்களுடைய பேச்சுகளுக்காக, மனிதருடைய தூஷணத்திற்காக பயந்து விடாதபடி வேதத்தின் முன்னே மட்டும் நடுங்கி நிற்கிற பழக்கத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைபிடிப்போம் என்றால் உலகம் தூற்றுகின்ற காரியங்களை எளிதாக புறக்கணித்து விட முடியும். பவுலடியாருக்கு கொரிந்து சபையிலே அநேக ப்ராப்ளம். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு சபைக்கு எழுதின இந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஊழிய பாதையில் எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தூஷண வார்த்தைகள், கனவீனங்கள், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலை இருக்கும் என்றால், பவுலடியாரோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அவருக்கே இத்தனை காரியங்கள் இருக்கும் பொழுது நமக்கு இது எம்மாத்திரம், அதை எப்படி அவர் டீல் பண்ணார்னு சொல்லி பார்த்து அதையே நம்மளும் கடைபிடிக்கும் பொழுது எதிராளிகளை நாம் வெட்கப்படுத்துகிற வண்ணமாக நாம் வாழ முடியும். அவர்கள் இவரை போய் தூஷணம் செய்துட்டோமே என்று வருத்தப்படுகிற அளவிற்கு, மனம் திரும்புகிற அளவிற்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கணும். நம்மை தூஷணம் பேசுகிறவர்களை எதிர்த்து நின்று நாமும் பேசுவோம் என்றால் அது ஆண்டவருடைய சாயல் அல்ல, ஆண்டவருடைய பணியாளர்கள் சாயல் அல்ல. அவருடைய புறக்கணிப்பு வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு புன்சிரிப்போடு கடந்து செல்வோம் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயம் ஒரு மாற்றம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. இதைத்தான் கொரிந்து சபையின் மக்களிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொள்கிறார். அவர் அநேக தூஷண வார்த்தைகளை கேட்கிறார். அவமதிப்பான சூழ்நிலைகளிலே அந்த சபையை வெறுக்கலை. அவர் அந்த சபையை இன்னும் சரிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நான் கனவீனப்படுத்தப்பட்டாலும் என் திருச்சபை ஆண்டவருக்கு பிரியமாக அவர் வழியிலே நடக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்ததுனால தான் தன்னை குறித்து அவர் கவலைப்படலை. தான் தூசிக்கப்படுவதை குறித்து, ஒதுக்கப்படுவதை குறித்து கவலைப்படாதபடி மீண்டும் மீண்டுமாக அந்த திருச்சபைக்கு அவர் போதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது, 5வது, 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால்
அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. கவர்ச்சிகரமாக இருக்கிற வேறொரு சுவிசேஷத்துக்கு செவி சாய்க்கிறீர்களே, இது தவறானதல்லவோ அப்படிங்கிறத சொல்லிட்டு, நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் சகித்திருப்பீர்களோ. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆகையாலே நான் குற்றம் செய்தனோ அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவர் கேட்டுக்கொள்கிறார். அவர் செய்தது என்ன? திருச்சபை உயர்த்தப்பட வேண்டும், நான் தாழ்த்தப்பட வேண்டும். ஆகையால் என்னை தாழ்த்தி உங்களை உயர்த்தினேன். தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு சொன்னேன், பிரசங்கித்தேன். அது நான் செய்த குற்றமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு கூட முடிக்கிறார். இன்றைக்கு ஊழியங்களிலே பரிசேய ஊழியம், ஆயக்காரர் ஊழியம் என்று சொல்லி 2 ஊழியங்கள் இருக்கிறது. பரிசேய ஊழியம் என்பது ஊழியர்கள் தங்களுக்கு முகஸ்துதியையும் மற்றவர்களுக்கு முகஸ்துதியையும் செலுத்துகிறவர்கள். தங்களுக்கு முகஸ்துதியை நாடுவார்கள், மற்றவர்களுக்கு முகஸ்துதியை செலுத்தி அவர்களை தங்கள் வசமாக்கிக் கொள்வார்கள். இவருடைய நோக்கமெல்லாம் வேறு கவர்ச்சிகரமான சுவிசேஷம். எப்படியாவது தன் பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்கணும், தான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும்னு சொல்லி, அது தவறானதாக இருந்தாலும் கூட அதை கேட்கிற அளவிற்கு மாயையான ஒரு உபதேசம் அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருக்கிறது. அது பரிசேயருடைய கூட்டம். அவர்கள் மற்றவர்களை தாழ்த்த சொல்வார்களே ஒழிய தங்களை ஒருபொழுதும் தாழ்த்த மாட்டார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினாலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் ஆயக்காரர்களோ தங்களை தாழ்த்துகிறவர்கள். பவுலடியார் தன்னை ஆயக்காரனை போல தாழ்த்தி திருச்சபையை உயர்த்தி எப்படியாவது இந்த சுவிசேஷத்தின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை போல மாறிவிட வேண்டும் என்று சொல்லி சபைக்கு போதனைகளை கொடுத்தாலும் பரிசேய உபதேசத்துக்கு தான் கீழ்ப்படுகிறாங்க. ஏன்னா அது கவர்ச்சிகரமாக இருக்குது, சுலபமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு, பாடுகள் இல்லாமல் பலனடைகிறதுக்கு விருப்பப்படுகிற கூட்டங்கள் இன்றைக்கி நிறைந்திருக்கு. அதனால் பரிசேய ஊழியம் தான் நல்லா இருக்குது, ஆயக்காரருடைய ஊழியம் கவர்ச்சிகரமாக இல்லை, அது தாழ்த்துகிற ஒரு ஊழியம், அது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி புறக்கணிக்கின்ற பெருங்கூட்டம் கிறிஸ்துவையும் புறக்கணிக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு நாம் எந்த ஊழியத்தை செய்கிறோம், செய்ய ஆவலாக இருக்கிறோம்? பரிசேய ஊழியத்தையா, ஆயக்காரர் ஊழியத்தையா? பவுலடியார் சொல்றாரு, உங்களை உயர்த்தும்படிக்கு என்னை நான் தாழ்த்திருக்கிறேன், இந்த சுவிசேஷத்தை நான் இலவசமாக உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு நாளும் நான் குற்றம் செய்யவில்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்னை வழிநடத்தியிருக்கிறார், அவர் சித்தப்படி நான் செய்கிறேன் என்கிற உணர்வோடு கூட நாமும் பவுலடியாரை போல தொடருவோம். நம்முடைய ஸ்டைலை மாற்றிக்க வேணாம். ஏனென்றால் பவுலடியார் ஸ்டைல் இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்டைல். அதை மாற்றிட்டு வேறொரு சுவிசேஷத்தை சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆகையாலே நம்மை தாழ்த்துவோம், புறக்கணிக்கப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வோம். ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆமேன்.